ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாளாக வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சா அது வந்து போகவே விடாது. நானும் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக வந்து பிளான் பண்ணி இங்கே போகணும் அங்கே போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எங்கேயும் போக முடியல. அதுவும் இல்லாமல் இந்த கடுப்பாக ஒரு கொரோனா ஒன்று வந்து எங்கேயும் போக விடாதபடி பண்ணிடுச்சு. அண்ட் லாஸ்ட் இயரும் டிக்கெட்டை புக் பண்ணி திருப்பியும் வந்து போக முடியாமல் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு இதுவாகிடுச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து பிளானே பண்ணக்கூடாது, டக்குன்னு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு கிளம்பிட வேண்டியதான்னு சொல்லிவிட்டு கரெக்டாக தீபாவளி அப்போ தான் டிக்கெட்டே புக் பண்ணுவோம் நாங்கள். ஸோ எங்கே போக போகிறோம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இப்போ நான் ப்ரெசென்ட்டாக எங்கே இருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நத்திங் பட் நாங்கள் வந்து சென்னை டு துபாய் வந்து போக போகிறோம். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். அவங்க வந்து போயிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நான் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். நார்த்லேருந்து எல்லா இதுக்கும் கவர் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப நாள் ஆசை வந்து அதுவும் இல்லாமல் எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் ஏதாவது ஒரு ஊர் கவர் பண்ணணும் தான் என்னோடய மெயின் ஆசை. அதுவே என்னோடய இதுவாக வந்து அமைஞ்சிருக்கு. சரி, துபாய் போயிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அங்கே வந்து போயிட்டு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே சொல்லப்போனால் பண்ணலை. எல்லாமே அன்பிளான்டாக தான் நாங்கள் வந்து போகிறோம். எல்லோரும் ஒரு ஐட்டினரிலாம் போட்டு என்னென்னமோலாம் போட்டு பிளான் பண்ணுவாங்க. நாங்கள் எதுவுமே அது பண்ணலை. எனக்கு அது பண்ணால் என் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு எனக்கு எப்பயோ தெரிஞ்சு போச்சு. ஸோ ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோருன்ற மாதிரி அப்படியே வந்த வழியை விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ கிளம்பியிருக்கோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு லைக் மேக் மை ட்ரிப் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலமாக வந்து போகலான்னு தான் நினச்சோம். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தோம், நம்மளே இண்டிவிஜுவலாக போனால் என்ன, எப்படி ட்ரைப் தான் பண்ணி பார்ப்போமே. எனக்கு இந்த பேக்கேஜ் ட்ரிப்பு இந்த கரெக்டாக இந்த 5 டேஸ்க்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும், அதெல்லாம் எனக்கு வந்து சரி வரல. அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது 5 டேஸ்ன்றது. கொஞ்சம் லீஷராக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து ஒரு இடத்தையும் வந்து பார்க்கணுன்னு வந்து எனக்கு வந்து ரொம்பவே நான் அதில் இதுவாக இருந்தேன். பிகாஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் இதுன்றதுனால. ஸோ நம்மளே ஓனாகவே பிளான் பண்ணி போன்றதுனால லைக் காஸ்ட் வைஸ்லேருந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்தேன். எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், நான் அதுவும் இல்லாமல் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இது ரெண்டுமே நாங்கள் இண்டிவிஜுவலாக நாங்களே போயிட்டு நாங்களே எல்லாத்தையும் பார்த்து தான் எல்லாமே பண்ண போகிறோம். எல்லா பிளேஸஸையும் நான் வந்து கவர் பண்ணுவேன். பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி 10 லாங் டேஸ் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறது. ஹோப்ஃபுல்லி நான் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுவேன்னு நம்புகிறேன். அண்ட் தொடர்ந்து என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இன் டீட்டெயில்டாக நான் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணுவேன். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. ஹாய். ஸோ நாங்கள் ஒரு 7 o'clock ஃப்ளைட்டுக்கு நாங்கள் ஒரு ஜஸ்ட் இப்போ தான் ஒரு 2:30 தான் வீட்டிலேருந்து கிளம்பினோம். கூட்டமாக இருக்குன்னு பார்த்தா கூட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. சின்ஸ் நாங்கள் சீக்கிரமாக வந்ததுனால 20 மினிட்ஸ் கூட ஆகலை செக் பண்ணி முடிக்கிறதுக்கு. செக்இன் வந்து இமிக்ரேஷன்லாம் எல்லாமே வந்து முடிஞ்சு 3:30க்கெலாம் வெளியிலேயே நாங்கள் வந்துட்டோம். 3 o'clock உள்ளே போனோம். 3:25 3:30க்கெலாம் வந்துட்டோம். இல்லை இப்போது வந்து சும்மா அப்படியே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே யாருமே இல்லை, கூட்டமும் இல்லை. அண்ட் 7 o'clock வந்து ஃப்ளைட்டுன்றதுனால சரி சும்மா அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்றதுக்காக அப்படியே எப்படி சுற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போது 7 o'clock ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக 4 hours. ஸோ அந்த ஊர் டைம் படி ஒரு நைட் 9:30க்கு நாங்கள் போய் ரீச் ஆகிடுவோம். ஸோ அங்கே வந்து செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரதுக்கு ஒரு 1/2 an hour ஆகும்னு நான் நம்புகிறேன். ஒரு 10 o'clockலாம் போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நாளையிலேருந்து தான் ஒரு இடமா பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கைஸ், இதுதான் வந்து போர்டிங் பாயிண்ட்டு, எங்களோட போர்டிங் பாயிண்ட்டு. ஸோ எமிரேட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு புக் பண்ணலான்னு நினச்சோம். பட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் ரொம்ப டைம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பண்ணுறது. ஸோ வி ஹவ் புக்ட் இன் ஏர் இண்டியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எமிரேட்ஸில் தான் புக் பண்ணலான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஷார்ட் டைமு அதுன்றதுனால எமிரேட்ஸில் புக் பண்ண முடியல.
ஸோ எமிரேட்ஸ்லேயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசை. சரி பரவாயில்ல, எதுவாக இருந்தால் என்ன, நமக்கு வந்து உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக போய் ஒரு இடத்துக்கு போய் சேரணும், அவ்வளோதான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம். ஸோ ஏர் இண்டியாவில் தான் இப்போ இன்றைக்கி நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து போர்டிங் பாயிண்ட். இப்போ நாங்கள் இருக்கிறது போர்டிங் பாயிண்ட் நம்பர் 17. ஸோ இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து கால் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஏறணும். இப்போ வந்து நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் பேக் வந்து உள்ளே வந்தாச்சு ஃப்ளைட்குள்ளே. ஸோ போர்டிங் எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் ஸ்மூத்தாக அழகாக முடிஞ்சு வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸில் வந்து டேக் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து எப்போ ஃபோன் எடுக்க முடியும் தெரியல, பிகாஸ் நியூஸும் எல்லாம் வந்து மாற்றணும், அங்கே உள்ள சம் நியூஸ் பண்ணணும். டேக் ஆஃப் ஆக போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. க்ளவுட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, ஒரே பனிமூட்டமாக இருக்குது. இப்போ டின்னர் வந்து ஏர் இண்டியாவில் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. டின்னர் அண்ட் லன்ச் ரெண்டுமே உண்டு. ஸோ ஒரு ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நத்த கட்லரிஸ் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அப்புறம் இது வந்து க்ரீம்னு நினைக்கிறேன், காஃபிக்கு போடுற இந்த க்ரீம், பால் பேஸ் மாதிரி. இது வந்து பிக்கிள், எல்லாம் மிக்சட் வெஜிடபிள் ஒரு பிக்கிள். இது வந்து தயிர் ஒன்று, அப்புறம் பாயசம். இது பன்னீர் புலாவு, அதுக்கப்புறம் ராஜ்மா ரொட்டி, இது 3 தந்தாங்க. இப்போது துபாய்க்கு வந்து லேண்ட் ஆகிட்டோம். செம சூப்பராக வந்து அழகாக இருக்குது. ஸோ சிட்டி ஆஃப் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இதுதான். துபாய் இஸ் த சிட்டி ஆஃப் லைட்ஸ். ஸோ ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கேயே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இன்னும் நாளைக்கெலாம் பார்க்குறப்போ இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ லேண்ட் ஆகிட்டோம், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு இமிக்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, மற்ற ப்ராசஸ்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் போகணும். இமிக்ரேஷனுக்கு ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நான் உங்களை வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். until it's bye from Swetha, and please do subscribe to my channel. Bye.